கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றும் போது வீடெல்லாம் எண்ணெய் கசஞ்சு டைல்ஸ் எல்லாம் கரை பிடிச்சி இப்படி பெரிய ஹெட்டேக் எதுவுமே இல்லாம தண்ணிலேயே ரொம்ப ஈஸியா எப்படி விளக்கேற்றுறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த தண்ணி விளக்க நம்ம கிளாஸ் ஐட்டம்ஸ், மண்பாண்டம், அதுக்கப்புறம் ஸ்டீல், கண்ணாடி, இது மாதிரி எல்லா மெட்டீரியலுமே ஏற்றலாம். ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டை நல்லா ஸ்கொயரா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. விளக்கேற்றுற எண்ணெயை ஒரு கப் ஃபுல்லா எடுத்துக்கோங்க. இப்ப திரிய இந்த எண்ணெய் தொட்டு நல்லா டைட்டா திரிச்சு எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் இந்த எண்ணெயிலேயே ஊறட்டும். கிளாஸ் டம்ளர்ல தேவையான கலர் தண்ணியை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிளாஸ்டிக்ல நடுவுல ஒரு ஸ்லிட் கொடுத்து நம்ம ஊற வச்ச திரியை இதுல இன்சர்ட் பண்ணி வெளியில எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு இந்த திரியை வச்சுட்டு நார்மல் விளக்கை எப்படி ஏத்துவோமோ அதே மாதிரி ஏத்தினாலே போதும். நார்மல் விளக்கை விடவே எக்ஸ்ட்ரா டைமுக்கு இது பர்ன் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச அரோமா ஆயில் இதுல மிக்ஸ் பண்ணி நீங்க இந்த தீபத்துக்கு இந்த மாதிரி ஏத்தி பாருங்க. வீட்டுல கண்டிப்பா கரையும் பிடிக்காது. ஆயில் யூசேஜுமே ரொம்ப கம்மியா இருக்கும்.